வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஒரே ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலையும் 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலையும் 10ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் புக்லையும் வருது. அதாவது இது தமிழ்லையும் வருது, ஜெனரல் ஸ்டடீஸ்லையும் வருது. இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா ஒரு எக்ஸாம்ல பொது தமிழ் பிரிவில் இந்த தலைப்புல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்வி கேட்பாங்கல்ல, அதுல ஒரு கேள்வியா கேட்குறாங்க. அப்போ இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டா கன்ஃபார்மா பொது தமிழ்லையோ அல்லது ஜெனரல் ஸ்டடீஸ்லயோ ஒரு கொஸ்டின் 100% வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 11 பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தலைப்பு என்ன, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத ஓவராலாக நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு கொஷின் கன்ஃபார்ம் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் வந்து பொது தமிழ் எடுத்துக்கிட்டா யூனிட் 7ல் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துட்டு 15 கேள்வி கேட்பேன்னு சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு பெண் வேலு நாச்சியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சூப்பரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பகுதியில் யூனிட் 6 எடுத்துக்கிட்டா விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு கூட விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு. ஸோ இந்த ரெண்டுத்திலையுமே வந்துடும் அவங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்தில் நிறைய பெண்களோட லிஸ்ட் இருக்கும். அதில் வேலு நாச்சியாரும் ஒருத்தர் வந்துருவாங்க. சரி, இது எப்படி பொது தமிழ்லையும் ஜெனரல் ஸ்டடீஸ்லையும் கேட்பாங்களா அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க 2022 குரூப் 4. நான் குரூப் 4 ஒப்பிட்டு குரூப் 2க்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது புது தலைப்புன்றதால இப்போ நம்ம முதல் வாட்டி தான் குரூப் 2வில் வந்து இந்த சிலபஸில் எழுத போகிறோம். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிபி 1830 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நிறைய இடத்துல இருக்குது. எப்படி இது பாருங்க, நான் 6th நியூ புக் எடுத்துக்கிறேன். 6th நியூ புக் எடுத்துக்கிட்டா அதில் வந்து பாருங்களேன் வேலு நாச்சியாரோட காலம் சொல்லியிருப்பாங்க. அது பிறந்தது இறந்தது டேட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 1730 பிறந்து 1796 இறந்திருப்பாங்க. சரிங்களா? இது பொது தமிழ் புக்கில் இருக்கா. அதே மாதிரி நம்மளுடைய 10th சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டா அதுலேயும் பாருங்களேன் வேலு நாச்சியாரோட காலம் கொடுத்துருப்பாங்க. 1730 1796 வரைக்கும். சரிங்களா? 2 புக்லையுமே இந்த வருது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்போ இது 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2025 குரூப் 4 எக்ஸாமில் இப்போ ஆன்சருக்கு விட்டாங்கல்ல, அதில் 178வது கொஸ்டின் எடுத்து பாருங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எது எவை சரியானவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் ரோம லெட்டர் 1 வேலு நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகளாவார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு தான் இவங்க. இங்க பாருங்க. ஆனா அவர் எந்த ஊருன்னு கேட்டா ராமநாதபுரம். இது 6th நியூ புக்ல புது தமிழ்ல இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி நான் என்ன பண்றேன், 10th சோசியல் சயின்ஸ் எடுத்தா அதுலயும் இது பாருங்க ராமநாதபுரம் தான் கொடுத்துருப்பாங்க. செல்லமுத்து சேதுபதி. சரிங்களா? அப்படின்னும் போது இது தவறு. ஏன்னா சிவகங்கைன்றது அவங்க ஹஸ்பண்ட் ஊர் தான். கரெக்டா? கரெக்டுப்பா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர் தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரோம லெட்டர் பாருங்களேன். வேலு நாச்சியார் நோயுற்று 1790 இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் 1796 தான் இறந்துருப்பாங்க. இந்த பாருங்க அது இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து தவறு. ரோம லெட்டர் 1, 2 தவறு. கரெக்டா? ரைட்டு. சாரி, 1, 3 தவறு. மன்னிச்சுங்க, 2ன்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 ஒன்றும் படிக்கவே இல்லை. ஸோ இது வந்து பொது தமிழ்லையும் இருக்குது, ஜெனரல் ஸ்டடீஸ்லையும் இருக்குது. அப்போ ரோம லெட்டர் 2 படிப்போம். வேலு நாச்சியாரின் கணவர் நவாப் படையினால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோர்களுடன் கூட்டணி அமைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எதில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பொது தமிழில் இல்லை. அதாவது தமிழ் புக்கில் இல்லை, 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. எந்த பேஜ்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க. 70வது பேஜ் நம்பர் எடுத்துங்க. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற யூனிட்ல 70வது பேஜ் நம்ம எடுத்துக்கிட்டா இங்க பாருங்க. ஆற்காடு
தமிழ்நாடு நவாப்பால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டால் கலைக்கொல்லி போரில் முத்து அதாவது வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. கரெக்டுப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு படையை உருவாக்குறாங்க. அதில் கோபால நாயக்கரும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பட் மற்ற ரெண்டுமே இது தெரியலனா கூட ரோமன் லெட்டர் 1 3 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது ரெண்டுமே தப்புப்பா அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க பாருங்க, கொஸ்டின் பர்ஃபெக்டா சொல்லலாம். ஏன்னா எது தவறுன்னு தானே கேட்குறாங்க. 1 3 தவறு. கரெக்டா? இதுல சரிதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 சரியான்னு கேட்டா 1 வந்து தெளிவா தெரியுது தப்புன்னு, அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 1 3 வந்து சரியான்னு கேட்டிருக்காங்க. 1 3 100% தவறு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் 2 3 சரின்னு இருக்காங்க, நமக்கு தெளிவாக தெரியும். 3வது வந்து அவங்க இறந்தது அந்த ஆண்டு கிடையாது. அப்போ நான் தமிழ் புக்கை மட்டுமே படிச்சுட்டு 3 ஆப்ஷன் ஒமிட் ஆகிட்டு 2 மட்டும் தான் கரெக்டுன்னு சொல்ல முடியுது. கரெக்டா? ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக ரோமன் லெட்டர் 2 உங்களுக்கு ஞாபகம்னா கூட அடிச்சிடலாம். புரியுதுங்களா? சூப்பர். இருந்தாலும் இந்த முறை நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் தயாராக நோட்ஸ் இருக்குது. சரிங்களா? சூப்பர். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2 கொஸ்டின் பேப்பர் வச்சு 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். ஒரு முறை படிச்சிங்க. ஏன்னா நம்ம ஒன்லைனர் ஆன்லைன் டெஸ்ட்லாம் ஓகே தான், பட் புக்கை ஒரு முறையாவது படிக்கணும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் 8th ஓல்டு புக்கில் இயல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதையும் கொடுத்துட்டேன். ஒரு 1/4 பக்கம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா 10th புக்கில் இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். சரிங்களா? 10th சோசியல் சயின்ஸில் அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. உக்காந்து படிச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் படிச்சு முடிச்சிடலாம். முடிச்சுட்டா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது 2022 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார்ன்றவங்க 2022 குரூப் 4க்கு தான் வராங்க. 2022 குரூப் 4 2022 குரூப் 2 எக்ஸாமுக்கு தான் வேலுநாச்சியார்ன்ற நபரையே சிலபஸில் கொண்டு வராங்க. சரிங்களா? அதில் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2023 டெட் பேப்பர் 2ல் 2022 குரூப் 8 EO4 எக்ஸாம் இருக்குல்ல, இந்த துறையில் அதில் கேட்டிருக்காங்க. 2022 டெட் பேப்பர் 1ல், ஸோ டெட் பேப்பர் 2 டெட் பேப்பர் 1ல் கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் 11 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன், எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெளிவாக தெரிய வருதுன்னு கேட்டால், இந்த ஒரு தலைப்பில் கண்டிப்பாக குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி இருக்குங்க. ஒன்று பொது தமிழில் இருக்கும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏன் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது புது டாபிக்கு, பெண்கள்லேயே இவங்க மட்டும்தான் இருக்காங்க இதெல்லாம் பொது தமிழில். சரிங்களா? வேற யாருமே பொது தமிழில் கொடுக்கல. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 10th சோசியல் சயின்ஸில் கூட இவங்களுக்கு தான் அதிகமான கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ மற்றவங்களுக்கு ராமாமிர்த அம்மையார், அப்புறம் இவங்க மற்றவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் லிஸ்ட் போட்டுனே போனால் வீடியோ பெருசாக போகும் இல்லையா? ரைட்டு. அவங்களெலாம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தலைப்பில் நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு முன்னாடி குரூப் 2 எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா 2022 குரூப் 2 எக்ஸாமில் தான் இந்த தலைப்பு வருது. அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. 2 எக்ஸாமில் இவங்க கேட்கல, ஆனால் இந்த எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. புரியுதுங்களா? சூப்பருங்க. சரி, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கு லிங்க்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. நம்மளுடைய டெஸ்ட் இப்போ நோட்ஸ் கொடுத்தோன்னா இதுக்கான டெஸ்ட் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இதை படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் அடித்து பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்காக குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். அங்கே கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். பிடிஎஃப்னு இருக்குல்ல, அங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.